இப்பொழுது உலகத் தமிழர் இயக்கத்தின் தலைவர் நெடுமாறன் ஐயா அவர்கள் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் நெடுமாறன் ஐயா. வணக்கம். அதாவது இன்று ஒரு முக்கிய திருப்பு முனையாக தமிழக சட்டமன்றத்தில் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அது குறித்து நீங்கள் ஏற்கனவே ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையையும் பெற்றிருக்கின்றீர்கள். இது ஒரு திருப்பு முனை என்று. இன்றைய சட்டசபை தீர்மானம் குறித்த விடயங்கள் பற்றி கூறுவீங்களா? இன்று தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானமாகும். ஐநா விசாரணை குழு ராஜபக்சேயை போர் குற்றவாளி என குற்றம் சாட்டிய பிறகு அதை வலியுறுத்தி சர்வதேச நீதிமன்றத்தில் அவரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போல இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய அரசை வலியுறுத்தியும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் என்பது எல்லா வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை நான் பாராட்டுவதோடு நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தீர்மானத்தோடு அவர் நின்று விடாமல் டில்லிக்கு சென்று பல்வேறு கட்சி தலைவர்களையும் கொண்ட கூட்டத்தை கூட்டி அதில் இந்த தீர்மானத்தை விளக்கி அவர்களின் ஆதரவை பெற்று இந்திய அரசுக்கு ஒரு நெருக்குதலை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு நெருக்குதல் கொடுக்கப்பட்டால் ராஜபக்சே மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு உதவியாக இருக்கும். அதையும் அந்த அம்மையார் செய்ய வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கிறேன். நெடுமாறன் அவர்களே, அதாவது இந்த தீர்மானம் நீங்கள் ஒரு திருப்புமுனை, வரலாற்று திருப்புமுனை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஏற்கனவே தமிழகத்திலே முதல்வர் பதவியேற்ற காலம் முதல் இலங்கை பிரச்சனை குறித்த ஒரு தீவிரமான தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆனால் இலங்கையில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதாக தெரியவில்லை. மாறாக இலங்கை அரசாங்கம் முதல்வரையும் தங்களுக்கு சார்பாக வளைத்து போடும் முயற்சிகளில் இறங்கி அதற்கான சில பிரதிநிதிகளை கூட நியமித்திருப்பதாக ஊடகங்களிலே தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனவே இந்த தீர்மானம் எவ்வளவு தூரம் அரசியல் ரீதியாகவோ அல்லது நடைமுறை ரீதியாகவோ இலங்கை அரசுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று நினைக்கிறீர்கள்? இலங்கை அரசு மட்டுமல்ல, இந்திய அரசும் தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தங்களுக்கு எதிராக போய்விடக்கூடாது என்பதற்காக பல உத்திகளை கையாளுகின்றன. ஆனால் இந்த உத்திகளை எல்லாம் மீறிதான் இந்த தீர்மானம் இப்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இலங்கை அரசின் முயற்சிகளோ இந்திய அரசின் முயற்சிகளோ இந்த பிரச்சனையில் வெற்றி பெறவில்லை என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி ஐயா. அதாவது இந்த நேரத்திலே